அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை என்ற தலைப்பில் 13 பாடல்கள் இருக்கின்றன. இதில் நாம் முதல் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அகரநிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்பால் அமர்ந்த சத்தி மாறவர்கள் அனைவருக்கும் அவரால் பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறு உயிர் எவைக்கும் கருவிகள் அங்கு எவைக்கும் எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும் முத்தி எவைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இந்த பாடல் சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலத்தை தெய்வம் ஒன்றே கண்டீர். எல்லா பாடல் வரிகளும் இப்படி தான் முடியும். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தெய்வம் ஒன்று அப்படின்றதுல தான் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்படின்னு போயிடக்கூடாதுன்றது தான் தெளிவாக தலைப்பை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை. திருச்சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய தெய்வத்தை பற்றிய மணியாக, அந்த மாலையாக இந்த பாடலையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த தலைப்பே அப்படி தான் இருக்குது. தெளிவாக ஒவ்வொரு இதுவும் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கிறது தெளிவாக சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்ம இதுக்கு திருவருட்பால இருந்தே சான்றாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல் 2 வரிகளில் அகரநிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்பால் அமர்ந்த சத்தி மாறவர்கள் அனைவருக்கும். இங்கே சத்தி சத்தர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அகவலில் நிறைய இடங்கள் இதை பற்றி பார்த்துருக்குறோம். ஒரு தடவை ஒரு ரீகேப் பண்ணிக்கிடுவோம். அதாவது அகவல் பாடல் 1097-98 சத்தி சத்தர்களெல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே அப்படின்னாங்க. அதாவது அதுக்கு விளக்கமாக என்ன பார்த்தோம்னா, காரியங்கள் புரிகின்ற சத்திகளும் அதற்கு காரணமாய் உள்ள சத்தர்களும் நான் இடும் பணியை செய்யக்கூடிய சித்தியை அளித்த தெய்வமே நல்ல அன்னையே அப்படின்னு அதுக்கு விளக்கமாக பார்த்தோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சத்திகள் அப்படின்றது காரியங்கள் புரிகின்றவர்கள், காரியங்கள் புரிகின்றாங்கல்ல, அதைத்தான் சத்திகள்ன்றாங்க. அதுக்கு காரணமாக இருக்குது பார்த்திங்களா, அவங்க தான் சத்தர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அகரநிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்பால் அமர்ந்த சத்தி மாறவர்கள் அனைவருக்கும் அவரால் பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் அப்படின்னு அடுத்த 2 வரிகளுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இதுக்கு விளக்கம் பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, மகா நடராஜபதி மாலையில் தெளிவாக சொல்கிறாங்க. நடராஜபதி மாலையில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அருள்நிலை விலங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுதாதீத வெளிநடுவிலே அண்டபகிர் அண்டக்கொடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரோடு சத்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் பூரணாகாரமாகி தெருள்நிலை சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தம் இன்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட வயங்கு சுடரே சுருள்நிலை குழலம்மை ஆனந்த வள்ளி சிவ சுந்தரிக்கு இனிய துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே.
இங்கேயும் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இங்கேயும் இந்த சத்தி சத்தர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது பலவிதமான அண்டங்கள் அண்ட சராசரங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க, பகர வரும் அண்ட வகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அங்கு அனைத்தினுக்கும். அதாவது இந்த அருட்பெரும் ஜோதி தான் இந்த அண்ட சராசரங்களுக்கும் அந்த பல வெளிகளிலையும் பல அண்டங்கள் இருக்குது. அந்த அண்டங்களுக்கெல்லாம் இன்னும் கூட நடராஜ பதிமாலை இந்த சொல்லுவாங்க, உரும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ இந்த அண்டங்கள் எல்லாம் சிறு அணுக்களாக அங்கங்கே நடனமிடும். அதாவது சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே. அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி இவர் தான் இந்த பலவிதமான அண்டங்கள் அந்த வெளியாக இருக்குது. அந்த வெளிக்கு உள்ள இந்த அருட்பெரும் ஜோதி தான் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது அப்படின்னு தான் இந்த பாடல் வரிகள் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. இந்த வரிகளும் பகர வரும் அண்ட வகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறு உயிர் எவைக்கும் கருவிகள் அங்கு எவைக்கும் எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும் முத்தி எவைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அதாவது திருச்சிற்றம்பலம், இந்த ஒளி விளங்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய ஒரே தெய்வம் அருட்பெரும் ஜோதி. அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சத்தி சப்தர்கள் அவர்களினால் உண்டாகக்கூடிய இந்த பலவிதமான அண்டங்கள், அந்த அண்டங்களில் உள்ள பிண்டங்கள், அந்த பிண்டங்களில் அவைகளுக்கு கருவிகள்லாம் இருக்குது. மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், அப்புறம் இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த இந்திரியங்கள் மூலமாக அந்த மனமற்ற நிலைக்கு போகும்போது பலவிதமான அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்களின் மூலமாக முத்தி, சித்தி இந்த அனுபவங்களும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் வழங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஒரே தெய்வம். அது எங்கே இருக்குது? சிற்றம்பலத்தில் இருக்குது அப்படின்னு தான் இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் பாடியிருக்க இந்த பாடல்கள்லாம் பாருங்களேன். சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. சரி, இன்னொரு பாடலில் மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன்தனையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறு எண்ணியது உண்டோ தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன் துயரினி சிறிதும் காற்றேன் நாயகா துயரினி சிறிதும் இங்கு ஆற்றேன் நாயகா எனது மயக்கெல்லாம் தவிர்த்தே நன்று அருள் புரிவது உன் கடனே. அதாவது இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, சைவம் முதலிய இந்த சமயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அந்த அருட்பெரும் ஜோதி தான். சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உந்தனையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறு எண்ணியது உண்டோ தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன் துயரினி சிறிதும் இங்காற்றேன் நாயகா எனது மயக்கெல்லாம் தவிர்த்தே நன்று அருள் புரிவது உன் கடனே. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். வேறு தெய்வங்களையும் அவர் சமயத்தில் இருக்கும்போது பல தெய்வங்களை அவர் வணங்கியதாக பாடலே பாடியிருக்காரு, நிறையா பாடல் பாடியிருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, உனது சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறு எண்ணியது உண்டோ. அப்போ அவர் வேறு தெய்வங்கள் மேலே பாடியிருந்தாலும் அவர் எதை நினச்சி பாடியிருக்காங்க அப்படின்னா இந்த அருட்பெரும் ஜோதியை நினச்சி தான். ஜோதியாகத்தான் அவர் கடவுளை வணங்கிட்டு வந்திருக்காங்க. உருவ வழிபாடுலேயே அவர் இருக்கும் இந்த சமயத்துலையும் அவர் ஒளி வழிபாடைத்தான் ஒளியாத்தான் கடவுளை வழிபட்டுருக்காங்கன்ற இந்த பாடல்கள் மூலமாக தெரிய வருது. இப்போ இங்கேயும் என்ன சொல்கிறாங்க ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இந்த திருச்சிற்றம்பலத்தில் தான் தெய்வம் விளங்குதுன்றதுக்கு இன்னும் கூட சான்ற ஒரு பாடல் நம்ம அதாவது திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய கடவுள்ன்றதுக்கு இந்த பாடல் பாருங்கள். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்
பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். ஒரு தெய்வத்தை தான் சொல்கிறாங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு எந்த பக்கமும் போயிடக்கூடாதுன்றது தான் பலவிதமாக பல பாடல்களையும் சொல்லிட்டு வராங்க. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம், காயாது கனியாக கலந்து இனிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். பாருங்கள், இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னமும் சுத்த சன்மார்க்க மரபு அப்படின்னு என்னன்னே சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்க மரபுன்னு ஒரு 4 விதமான அந்த மரபுகளை சொல்கிறாங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. தெளிவாக இருக்குது. அதாவது என்னன்னா எப்படி பாடியிருக்காங்கன்னா, சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலம் 5ம் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாக ஆகும், இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகம் எல்லாம் மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம், மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே. தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த குருவாக இருந்து அந்த அருட்பெரும் ஜோதி இவருக்கு சுத்த சன்மார்க்கத்தின் மரபு அப்படின்னா என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க. சாகாத கல்வியே அந்த ஒரு கல்வி தான் கல்வி, மற்ற கல்விகள்லாம் கல்வி அல்ல. சரி, ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, கடவுள் ஒருவர் தான், அது அருட்பெரும் ஜோதிதான்ற அந்த அறிவு தான் தகும் அறிவு, மற்ற அறிவுகள்லாம் அறிவு இல்லை. மலம் 5ம் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். 5 விதமான மலங்கள் சொல்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி. இதையெல்லாம் நம்ம கடந்து மேலே போகிறோம் பார்த்திங்களா. அந்த மாயையெல்லாம் வென்று அந்த வல்லபம் தான் தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும். வேகாக்கால் இதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ருத்ரபாகம், மகேஸ்வர பாகம் இங்கே உள்ளதில் நம்ம உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சாகாக்கலை, வேகாக்கால், போகா புனல், அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் இந்த வேகாத காலை, அதாவது நம்மளுடைய இப்போ உள்ள சுவாசம் எல்லாம் வேகுகின்ற கால், வேகாத கால், அதை நம்ம இந்த சுத்த உஷ்ணத்தின் மூலமாக நம்ம பெறக்கூடிய அதுதான் சொல்கிறாங்க. வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும், இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகமெல்லாம் மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம், மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே. தெளிவாக இந்த வரிகளெல்லாம் சொல்லுது. இப்போ நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வள்ளல் பெருமான் சொல்ல வர விஷயம், திருச்சிற்றம்பலத்தில் அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார். அவரை நம்ம எப்படி அடையணும் அதுதான் இப்போ சொல்கிறாங்க. அது அடைகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருக்காங்க. அண்டங்களையும் அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருந்து அதுக்குள்ளே அவர் தான் இருக்கிறார். எல்லா அண்டங்களுக்கும் இப்போ நம்ம படித்த வரிகளெல்லாம் அதான் சக்தி சத்தர்கள், அவர்கள் விளங்கக்கூடிய அந்த அண்டங்கள், அந்த வெளி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி அதை நடத்தி கொண்டிருப்பவர், அந்த அருள் நடனமிடக்கூடியவர் அந்த அருட்பெரும் ஜோதி. அவர் எங்கே ஒளியாக அந்த சிற்றம்பலத்தில் இங்கே தான் ஜோதியாக இங்கே இருக்கிறாங்க. அவரைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அப்போ இங்கே தான் அதை பார்க்க சொல்கிறாங்க. அந்த கடவுளை நீங்கள் இங்கே பார்த்துக்கங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அருள்களும்
எல்லா விதமான மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய பாடல்களும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு பாடல்களும் அற்புதமான பாடல்கள், எல்லாமே சிறப்பான பாடல்கள் தான். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.